Fabric Needs Episode 8 Panel Skirt கான Fabric Requirement Calculation என்னன்னு பார்க்கலாமா? Waist round 36. இங்கே வந்து பேனல்டு ஸ்கர்ட் மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாடியிலேருந்து எடுக்கிற வெயிஸ்ட் ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ட்ரெஸ் பேனல் யோக் வித் பேனல்டு ஸ்கர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யோக்கில் நீங்கள் வெயிஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ ஈஸ் கொடுத்தீங்களோ ஈஸியும் வெயிஸ்ட் ரவுண்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் பேனல்ஸ் நம்ம டிசைட் பண்ணுறது தான், பட் இட் ஷுட் பி இன் ஈவன் நம்பர். 8, 10, 12, 14, 16, ஈவன் 24 கூட இருக்கலாம். பட் நம்ம டிசைட் பண்ணுறது ஈவன் நம்பரில் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பேனலோட ஃபிகர் பாருங்கள். ஸோ டாப்பில் இருக்கிறது பேனலோட வெயிஸ்ட் ரவுண்ட், பாட்டமில் இருக்கிறது பாட்டம் ஃப்ளேர். ஸோ வெயிஸ்ட் ரவுண்ட் பொறுத்து தான் உங்கள் பாட்டம் ஃப்ளேர் எவ்வளோ வைக்கணுன்றது டிசைட் ஆகும். ஈச் பேனல் வெயிஸ்ட் ரவுண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாமா? Waist round divided by number of panels. இங்கே waist round 36, number of panels 12. So final answer நமக்கு என்ன வந்திருக்கு? 3 inch வந்திருக்கு. ஒரு பேனலோட waist round 3 inch. Each panel bottom flare. Panel waist round into 2 or 3. அதாவது waist round, பேனலோட waist round விட bottom flare வந்து 2 or 3 times bigger-ஆ இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே 2 or 3 inch. ஸோ பேனல் waist round நம்ம ஃபைன் பண்ண ஆன்சர் 3 inch into 3 times bigger நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 into 3 9. ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வச்சு ஃபார்முலா 1 இதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலா 1 இங்கே டீச் பண்ணுற, பார்ட் 2ல் ஃபார்முலா 2 டீச் பண்ணுறேன். ஸோ ஃபேப்ரிக் ரெக்வயர்மெண்ட் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃப்ளேர் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேனல்ஸ். பாட்டம் ஃப்ளேர் நமக்கு கிடைச்சது 9 இன்ட்டு நம்பர் ஆஃப் பேனல்ஸ் நம்ம டிசைட் பண்ணது 12. ஸோ ஆன்சர் வந்து 108 வந்திருக்கு. ஸோ இன்ச்சஸை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ண டிவைடட் பை 40. ஸோ நமக்கு வந்திருக்க ஆன்சர் 2.7 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் ஒன்லி ஃபார் ஸ்கர்ட் பார்ட். இப்போ டீச் பண்ண கேல்குலேஷனில் 2.7 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் ரெக்வயர்மெண்ட்டுன்னு ஃபைனலாக நமக்கு வந்து ஆன்சர். இது ஒன்லி ஃபார் ஸ்கர்ட் பார்ட். இந்த மாதிரி யோக் அண்ட் ஸ்கர்ட் ஃபுல் ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யோக் பார்ட்டுக்கு செப்பரேட்டாக சிம்பிள் யோக்காக இருந்தால் 1 மீட்டர், இல்லை அதிலே நீங்கள் ஃபுல் ஹேண்டு இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா 1.5 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் ரெக்வயர்மெண்ட் வரும்ன்றதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா 2 இருக்குன்னு சொன்னால அந்த ஃபார்முலா 2 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் நல்லா சர்க்குலர் ஸ்கர்ட் அளவுக்கு பேனல்லையும் நம்ம வந்து ஃப்ளேர் கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம பாட்டம் ஃப்ளேரை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த கேல்குலேஷன் என்னன்றதை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாப்பி சூயிங், கீப் லேர்னிங்.